சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 23/8/2024 தேய்பிறை சதுர்த்தி திதி இன்று மதியம் 3:48 மணி வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 3:13 மணி வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகமாக இருக்கிறது. நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று சூலமாக கூறப்பட்டிருப்பது மேற்கு திசைக்கு. அதற்கு பரிகாரம் வெள்ளமாக கூறப்பட்டிருக்கிறது. இன்று முழுவதுமே சிம்ம ராசியினருக்கு சந்திராஷ்டமம். முகூர்த்த நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:21 மணிக்கு. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த நாள் இனி நாள் பகுதியில் மேஷம் ராசினரான உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? இந்த நாளில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள் அதிகரிக்கும் என்ற நிலையில் உடன் ராகு பகவானும் இருப்பதால் கூடுதலாகவே செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கையிருப்புகள் கரையும், கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு செய்ய முடியாத அளவிற்கு உங்களுடைய சூழ்நிலை மாற்றம் பெறும். உடல்நிலையில் கூட ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடியான நாளாகவே இருக்கிறது. நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ரிஷப ராசி நண்பர்களே, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த வரவு என்பது உங்களுக்கு இன்று இருக்கும். அதற்கும் மேலாக ராகு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கின்ற நிலை உங்களுக்கு இன்று இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த பணம் வந்து சேரும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் இன்று உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவானின் பார்வையின் காரணமாக ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு வரன் தேடி வருகின்ற நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானம், அங்கே அவருடன் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய, வளர்ச்சியை அதிகரித்திடக்கூடிய, வருமானத்தை வழங்கிடக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கும். சுயமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நெருக்கடிகள் நீங்கும். 3ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்து வருகிறார் என்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும். வரவு பல வகையிலும் வரக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது. கடக ராசி நண்பர்களே, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராகு பகவானும் அவருடன் சஞ்சரிக்கிறார். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலை இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். இறை வழிபாட்டின் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இன்று இருக்கிறது. உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெரியோர்கள், விஐபிகள் உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பதால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நிலையினை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் எல்லா விதமான வேலைகளும் நெருக்கடிகளில் முடியும், சங்கடத்தில் முடியும்.
அலைச்சல் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் என்பது பொதுவான விதி. இந்த நாளில் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமும் எந்த விதமான வாக்குவாதத்தையும் இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அதனால் சங்கடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சோதனையான நாளாகவே இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இந்த நாளில் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கன்னி ராசி நண்பர்களே, இன்று இரவு வரை உங்களுக்கு ஒரு யோகமான நிலை என்றே சொல்ல வேண்டும். சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அவருடன் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு ஒரு யோகத்தை உண்டாக்கும், எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும், நண்பர்களை உங்கள் வசமாக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் நிவர்த்தியாகிடக்கூடிய நிலை இன்று இருக்கிறது. பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. இந்த நிலைப்பாடெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் விரும்பிய வகையில் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களே, 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் அவருடன் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய உடல்நிலையில் மனநிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர்கள் மனநிலை மாறக்கூடிய, உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இன்று இருக்கிறது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையும் உங்களுக்கு ஒரு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலை என்பதால் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். திருமண வயதினருக்கு வாசல் தேடி வரன் வரும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வருமானத்திற்கு தடை இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டானாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. வழக்கம் போல நான் சொல்வது 10ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் கேது. இந்த நிலையும் உங்களுக்கு ஆதாயத்தை வழங்கிடக்கூடியதாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களே, 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரம் சூடுபிடிக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு காரணம் 6ஆம் இடத்தில் கூடுதலாக செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். உங்களுடைய கை ஓங்கிடக்கூடிய காலமாக நாளாக இந்த நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு வழங்குவார். மகர ராசி நண்பர்களே, 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில். அதற்கு முன்னதாக ராகு பகவானும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராகு பகவான் உற்பத்தி செய்யக்கூடியவர், எதையும் அதிகரித்திடக்கூடியவர், பிரம்மாண்டமாக காட்டிடக்கூடியவர். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றியாக போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரனால் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி போகலாம் என்ற ஒரு பாதை தெரியும். 5ஆம் இடத்து குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கிறது. அதன் காரணமாக நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார்.
அங்கே ராகு பகவானும் உடன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும், பண வரவில் இருந்த தடைகள் விலகும், கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். இந்த நாள் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமான நாளாக இருக்கும். வியாபாரம் விருத்தியாகும், உடல்நிலை சீராகும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. மீன ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்திட வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை மட்டும்தான். தெளிவாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல், இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ, அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல், எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த வேலையில் உறுதியாக இருந்து செயல்படுகின்ற போது அதில் உங்களால் இன்று ஆதாயத்தை காண முடியும். கூடுதலாக உங்கள் ராசிக்குள் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மாண்டமான ஆசைகளை ஏற்படுத்திடக்கூடியவர் ராகு பகவான். மனக்காரகன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பது உங்களுடைய திட்டங்கள் சரியாக இருக்கின்ற போது, ஒரே முடிவாக இருந்து செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்க போகிறது. சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.